வெல்கம் டு PyQDG. நாம வந்து ஃப்ளாஸ்க் டியூட்டோரியல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த எபிசோட் 14ல நம்ம வந்து எப்படி வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து நம்ம செட்டப் பண்றது, அதாவது நம்ம லாகின் லாக் அவுட் பண்ணல, அதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா எந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஃப்ளாஸ்க் ஆப்ல வந்து நம்ம வந்து செட்டப் பண்றது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ளாஸ்க்ல வந்து நம்ம ஆத்தென்டிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லைப்ரரி, அதாவது பேக்கேஜ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது என்ன பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் லாகின் அப்படின்ற ஒரு பேக்கேஜ். நம்ம அதை வந்து இப்போ பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ளாஸ்க் லாகின். ஸோ இந்த லைப்ரரி வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் தான். இது வந்து வைட்லி யூஸ்ட். எல்லா ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன்லையும் இது வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து லைக் பேக்டு பை அந்த ஃப்ளாஸ்க் அவங்களும் இதை வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம வந்து நோ வரிஸ், நம்ம இதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ளாஸ்க் லாகின் அப்படின்றத நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே ரைட். ஸோ பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் லாகின். அடுத்து பாருங்க ரெக்ஸெக். இந்த ரெக்ஸெக் வந்து நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்படி இன்ஸ்டால் நீங்கள் பண்ணலைனாலும் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா இட்ஸ் ஃபார் த செக்யூரிட்டி. ஸோ இங்கே பாருங்க வந்து ஃப்ளாஸ்க் லாகின் வந்து புதுசாக வந்து இன்ஸ்டால் ஆகுது. பாருங்க டவுன்லோட் ஆகுது, இன்ஸ்டால் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரெக்யர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்தது பாருங்க ரெக்யர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைடு எதுக்கு? இட்ஸ் அ ரெக்ஸெக். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே இந்த ரெக்ஸெக் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இட்ஸ் அ ரெக்யர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைடுன்னு வந்துச்சு. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த ஃப்ளாஸ்க் லாகின் அப்படின்ற இந்த பேக்கேஜ் வந்து நமக்கு வந்து லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே ரைட். ஸோ இப்போ நாம இதை வந்து எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளோட கோடிங்க்கு போகிறோம். ஸோ இங்கே தான் நம்மளோட எக்ஸ்டென்ஷன்ல வந்து நம்ம இந்த SQL Alchemy, அதாவது டிபியை வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபார் த டேட்டாபேஸ். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லாகின் மேனேஜரை வந்து நம்ம வந்து லோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாகின் மேனேஜர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லாகின் மேனேஜர் அப்படின்றத நம்ம வந்து இங்கே லோட் பண்ணுவோம். இந்த லாகின் மேனேஜர் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஸ்க் லாகின் அப்படின்னு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல அதில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து லாகின் மேனேஜர் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரம் ஓகே ஃப்ளாஸ்க் அண்டர்ஸ்கோர் லாகின். நம்ம அதுதான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன இம்போர்ட் பண்ணுறோம், ஃப்ளாஸ்க் லாகின்லேருந்து இந்த லாகின் மேனேஜர் அப்படின்றத நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். லாகின் மேனேஜர் சாரி ஃப்ளாஸ்க். ஓகே, ஸோ இங்கே பாருங்க ஃப்ளாஸ்க் லாகின்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லாகின் மேனேஜர் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, லாகின் மேனேஜர் இந்த பாருங்க இதை நம்ம வந்து இப்போ அசைன் பண்ணுறோம். ஓகே ரைட். ஸோ இப்போ நமக்கு வந்து லாகின் மேனேஜர் வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லாகின் மேனேஜர் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து ரூட் செட் பண்ண போகிறோம். எந்த ரூட்டை வந்து நம்ம வந்து லாகின் ரூட்டாக செட் பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ நம்ம லாகின் பண்ண போகிறோம் என்ன பண்ணுவோம், ரெஜிஸ்டர் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம ரெஜிஸ்டருக்கு பண்ணுவோம். அடுத்து லாகினுக்கு வந்து என்ன பண்ணுவோம், லாகின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த லாகின் ரூட்டை வந்து செட் பண்ண போகிறோம். அதாவது எப்படி வந்து நம்ம லாகின் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லாஷ் லாகின் அப்படின்னு வச்சிருப்போம், அல்லது ஸ்லாஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து ரூட்டை செட் பண்ணுவோம்ல, அந்த ரூட்டை வந்து நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ எந்த ரூட் வந்து லாகின் ரூட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இந்த லாகின் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஸோ லாகின் மேனேஜர் டாட் இங்கே பாருங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், லாகின் வியூன்னு இங்கே பாருங்க, லாகின் வியூ இதுதான். ஸோ இந்த லாகின் வியூ வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம் இந்த லாகின் மேனேஜருக்கு. நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா auth.login அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஆத்ன்றத நம்மளோட ரூட்ஸ். நான் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இங்கே பாருங்க யூசர்ஸ் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இங்கே இருக்குது சாரி யூசர்ஸ். அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஆத். ஸோ ஒரு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த பேக்கேஜுக்குள்ள, அதாவது இந்த யூசர்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னொன்று ஆத் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம பேக்கேஜாக வச்சு ஸோ அதுக்குள்ளே தான் நம்மளோட எல்லா லாகினையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால வந்து auth.login. ஓகேங்களா? ஸோ இந்த ரூட் நம்ம ஏற்கனவே ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ யூசர்ஸில் போயிட்டு ரூட்ஸில் பாருங்க நம்ம ரூட்ஸ் செட் பண்ணியிருக்கோம்ல, இங்கே பாருங்க யூசர்ஸோட என்னது கிரியேட். அப்போ யூசர்ஸ் டாட் கிரியேட்டு, யூசர்ஸ் டாட் லிஸ்ட்டு. இப்போ நம்ம ரீடைரக்ஷன்லாம் நம்ம பண்ணியிருப்போம். யூசர்ஸ் டாட் இங்கே பாருங்க யூசர்ஸ் டாட் லிஸ்ட் யூசர்ஸ். ஸோ இதே மாதிரி தான் இப்போ ஆத்துன்ற ஃபோல்டருக்குள்ள லாகின் அப்படின்ற ஒரு ரூட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அதுதான் எங்களோட லாகின் ரூட் அப்படின்னு இந்த மேனேஜருக்கு, அதாவது லாகின் மேனேஜருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். நீங்கள் கேட்கலாம் இப்போ auth.login பதிலாக நான் auth.login system அப்படின்னு வைக்கலாமா? எஸ், யூ கேன் டூ இட். அப்போ நம்ம ரூட்ஸ் என்ன பண்ணணும், லாகின் அண்டர்ஸ்கோர் சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஸ்லாஷ் லாகின் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம காமன் நேமே யூஸ் பண்ணிக்குவோம். ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து லாகின் மேனேஜரை வந்து நம்ம வந்து குளோபலாக இப்போ செட் பண்ணிட்டோம். ரைட். இப்போ இந்த லாகின் மேனேஜரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆப்புக்குள்ளே வந்து லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் நடக்கும்போது இந்த செஷனை வந்து மேனேஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இந்த ஃப்ளாஸ்க் லாகின் எதுக்காக, ஃப்ளாஸ்க் லாகின் வந்து இஸ் டு மேனேஜ் அவர் லாகின் செஷன், அதாவது யூசர்ஸ் லாகின் செஷனை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளாஸ்க் லாகின் அப்படின்ற
லைப்ரரிஸ் அதாவது பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த யூசரோட ஐடியை வந்து செஷனில் ஸ்டோர் பண்ணி, ஸோ வெறும் ஐடியை மட்டும்தான். ஸோ ஒவ்வொரு டைம் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஐடியை வந்து வச்சு அது வந்து செக் பண்ணும், ஓகே யூசர் லாகின்ல இருக்காங்களா அப்படின்னா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணுறதுக்கு அந்த யூசர் ஐடியை வந்து அது செஷனில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஆப்புக்கு போவோம். இந்த ஆப்பில் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், டிபியை நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமா டேட்டா பேஸை. அதே மாதிரி இப்போ லாகின் மேனேஜரையும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ லாகின் மேனேஜரை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது இங்கே பாருங்கள், @login_manager.userloader. இந்த @login manager எதுக்குள்ள இருக்கும்? ஸோ நமக்கு வந்து இப்போ யூசர் வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம மாடல் இருக்குது. ஓகே, அந்த மாடல் வந்து ஓகே ஃபைன். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இம்போர்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் இதிலிருந்து நம்மளோட மாடல்ஸ்ல இருந்து, அதாவது யூசர்ன்ற மாடல்ஸ் இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம் தானே. ஸோ அப்போ யூசர்ஸ் டாட் மாடல்ஸ் அதுலேருந்து நம்ம என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த யூசர் அப்படின்றத இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். ஸோ அப்போ இது வந்து நமக்கு வந்து டன். ஓகே, ஸோ இந்த லாகின் மேனேஜர் இப்போ எதுலேருந்து லோட் பண்ண போகிறோம், நம்மளோட ஃப்ளாஸ்க் லாகின் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் இப்போ வந்து நம்ம வந்து இந்த லாகின் மேனேஜர் வந்து நம்ம லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கோம், லாகின் மேனேஜர் இந்த எக்ஸ்டென்ஷனில் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் தானே. ஸோ இதை வந்து நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், அங்கே கொண்டுட்டு வர போகிறோம். ஓகேங்களா? லெட்ஸ் கோ ஃபார் இட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஃப்ரம் எக்ஸ்டென்ஷன் டிபி இங்கே பாருங்கள், இதில் இருந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், லாகின் மேனேஜர். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி லாகின் மேனேஜர் வந்து நம்ம குளோபலாக செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே ஒர்க் ஆகும் பாருங்கள், லாகின் மேனேஜர் டாட் யூசர் லோடர். ஓகே, ஸோ இதை எதுக்கு நாம் வந்து ஆப்பில் வந்து செட் பண்ணணும், ஏன்னா ஆப்புன்றது இனிஷியலைஸ் ஆகும், அப்போ ஒவ்வொரு டைம் ஏதாவது கால் பண்ணோம் அப்படி தானே. ஸோ இது வந்து ஆல்வேஸ் கனெக்ஷனில் இருக்கும். ஸோ இது ஏன் வந்து நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு HTTP ரெக்வஸ்ட்டுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னலாக இந்த லோடர் வந்து கால் ஆகும். எப்போ கால் ஆகும் அப்படின்னா செஷனில் யூசர் ஐடி வேல்யூ இருந்தால் மட்டும். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் கால் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ அப்படின்னா இட் இஸ் நாட் அ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. வை இட் இஸ் நாட் கோயிங் டு பி லைக் HTTP ரெக்வஸ்ட். நம்ம வந்து ப்ரௌசர்லேருந்து ஒரு HTTP நம்ம ரெக்வஸ்ட் பார்ப்போம்ல, நெட்வொர்க்கிங் டேப்பில் போய் பார்ப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து பார்க்க முடியாது. இட் ஜஸ்ட் இன்டர்னல் ஃபங்க்ஷன், இன்டர்னல் லோடர். ஸோ ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் வரும்போது செஷனில் இந்த யூசர் ஐடி வேல்யூ இருந்தது அப்படின்னா அது ஆல்ரெடி செஷனில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அந்த செஷனில் இருந்தது அப்படின்னா இதை கால் பண்ணி என்ன பண்ணும், யூசர் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து என்ன பண்ணாது, இதை கால் பண்ணி ஃபெச் பண்ணாது. ஸோ அதனால இது வந்து இட் இஸ் நாட் அ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃப்ளாஸ்க் லாகினோட செட்டப் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம், அதாவது எப்படி வந்து மேனேஜரை வந்து நம்ம செட் பண்ணுறதுன்னு. ஓகே ரைட். இப்போ நம்மளோட மாடல்ஸுக்கு போவோம். இங்கே மாடல்ஸ் நம்ம லோட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாடலுக்கு போவோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐடி வச்சுருக்கோம், நேம் வச்சுருக்கோம், இமெயில் கிரியேட்டட், நமக்கு என்ன வேணும், பாஸ்வேர்டு வேணும். ஓகே, அப்போ ஒன் மோர் ஃபீல்டு வி ஆர் கோயிங் டு கிரியேட். ஸோ இந்த ஃபீல்டு நமக்கு என்ன வேணும், பாஸ்வேர்டு அப்படின்ற ஃபீல்டாக இருக்கணும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம் பாருங்கள். நேம்ன்றது db.call நமக்கு என்ன இருக்கும், இட்ஸ் அ ஸ்ட்ரிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம், ஒரு 250க்கு வச்சுக்குவோம். நல்லபிளா, இட்ஸ் நல்லபிள் கிடையாது, நமக்கு வந்து ஃபால்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாடலில் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணணும். நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, பாஸ்வேர்டை வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேம், இமெயில், கிரியேட்டட் எல்லாமே வந்து என்ன டேரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டாக வந்து ஸ்டோர் ஆகும். பட் பாஸ்வேர்டு வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ பாஸ்வேர்டை நம்ம என்ன பண்ணணும், ஹேஷ் பண்ணணும். ஓகே, அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இந்த யூசர் இன்ஃபர்மேஷன் கிரியேட் ஆகும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். விச் மீன்ஸ் நம்மளோட பாஸ்வேர்டு வந்து நீ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி we need to change differently. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ வந்து டெஃப் set underscore password. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாஸ்வேர்டை வந்து நீ வந்து ஒவ்வொரு டைமும் சேவ் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக சேவ் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுவோம், ஹேஷ் பண்ணி நம்மள சேவ் பண்ண சொல்கிறோம். ஓகே, ஸோ நாம் வந்து இப்போ செட் பண்ணணும். அப்போ செட் பண்ணுறது என்ன பண்ணோம், இது ஒரு கிளாஸ் தானே. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்கும், செல்ஃப், அப்புறம் வந்து அந்த ஃபீல்டு நேம் என்ன வேணா பாஸ்வேர்டு அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை செட் பண்ண வைக்கணும். அதாவது நமக்கு வந்து என்ன பண்ணணும், ஹேஷ் பண்ண வைக்கணும். ஸோ ஹேஷ் பண்ணால் நம்ம ஏற்கனவே ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, பேக்கேஜ், அதாவது செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டிக்கு நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், வெக்ஸெக் நம்ம வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்போ வெக்ஸெக் டாட் செக்யூரிட்டி இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் இந்த ஹேஷ், அதாவது பாருங்கள் ஜெனரேட் பாஸ்வேர்ட் ஹேஷ், இதை வந்து நம்ம வந்து இப்போ இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்மளோட இந்த பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ இதை வந்து ஜெனரேட் பண்ண போகுது. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், செல்ஃப் டாட் நம்மளோட பாஸ்வேர்டு அப்படின்ற ஃபீல்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜெனரேட் பாஸ்வேர்டு, ஸோ ஜெனரேட் பாஸ்வேர்டு ஹேஷ் ஆஃப் நம்மளோட இந்த பாஸ்வேர்ட் ஃபீல்டு. ஸோ இங்கே என்ன நடக்குது, டைரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல், அதாவது பாஸ்வேர்டுன்ற அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை ஸ்டோர் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹேஷாக வந்து ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம்.
ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம ஹேஷாக ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ லாகின் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி ஹேஷாக தானே நம்ம எடுக்கணும். அப்போ நாம் அடுத்து வர்றோம் டெஃப். நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ செட்டு பாஸ்வேர்டு அதே மாதிரி அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது பாஸ்வேர்டுன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம அதை தான் வந்து கால் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் செட்டுக்கு பதிலாக இன்னொரு நீங்கள் யூசர் டிஃபைன் நேம் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். பட் காமனாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது இட்ஸ் அ பெஸ்ட் வே. இப்போ நம்ம டெஃப் நம்ம என்ன பண்ணுவோம், செக் பாஸ்வேர்டுன்னு ஒன்று எழுதிக்குவோம். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம வந்து லாகின் பண்ணும்போது என்ன பண்ணணும், இதை நம்ம டேரெக்டாக செக் பண்ண முடியல. அப்போ ஹேஷிங் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து செக் பண்ணணும், கம்பேரிசன் பண்ணணும். அப்போ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பாஸ்வேர்டு வந்து செக் பண்ணுறோம். ஓகே, செக் பாஸ்வேர்டு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறோம் செக் ஹேஷ் பாஸ்வேர்டு. இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுனா ரிட்டர்ன் தென் செக் பாஸ்வேர்ட் ஹேஷ். ஸோ எதோட நம்ம செக் பண்ணுறோம், செல்ஃப் டாட் தென் பாஸ்வேர்டு. அதாவது இந்த பாஸ்வேர்டு, அதாவது ஹேஷிங் பாஸ்வேர்டு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பேராமீட்டர் அப்படின்னா ஹேஷிங் பாஸ்வேர்டு. ஓகே, அடுத்து வந்து நமக்கு வர்ற ஸ்ட்ரிங்கு, என்ன ஸ்ட்ரிங்கு நமக்கு வருதோ அதுதான் வந்து இந்த வேரியபிளில் நமக்கு வரும். ஓகே, பாஸ்வேர்டு. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து இப்போ செக் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரூட்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ரெடி. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் நமக்கு மாடல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி எக்ஸ்டென்ஷனில் நமக்கு லோட் பண்ணிட்டோம். ஆப்பில் வந்து இந்த ஃபாஸ்ட் லாகின், அதாவது ஃப்ளாஸ்க் லாகினை வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு எவ்ரி திங் இஸ் ரெடி. நமக்கு இப்போ என்ன இருக்கணும், ரூட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ரூட்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரூட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம், இங்கே பாருங்கள் யூசர்ஸ் ரூட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட்ஸை கிரியேட் பண்ணியிருப்போம். ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஓகேங்களா, என்னன்னா நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே. இந்த யூசர்ன்றது செப்பரேட்டாக வச்சிருக்கோம், ஹோம்ன்றது செப்பரேட்டாக வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இந்த யூசர்ஸ் எப்படி நம்ம பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம ஆத் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுக்கு நம்ம வந்து இப்போ ரூட்டை செட் பண்ணுவோம். சிம்பிளாக என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே வந்து காப்பி பண்ணிக்குவோம். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம் ஆத். ஓகே, இந்த ஆத்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் நம்ம என்ன இருக்கணும், __init__.py இருக்கணும். எந்த ஒரு டைரக்டரி நீங்கள் கிரியேட் பண்ணிங்களான்னு, அப்போ தான் அது வந்து என்னவாகும், ஒரு பேக்கேஜாக வந்து ரன் ஆகும். இப்போ யூசர்ஸ்குள்ளே போகிறோம். யூசர்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாடல் சென்ஸ் அண்ட் ரூட்ஸ் வச்சுருக்கோம். நமக்கு வந்து ஆத்துக்கு வந்து மாடல் தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து யூசரோட மாடலை தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்குன்னு செப்பரேட் மாடல் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே காப்பி பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரூட்ஸை இந்த ஆத்துன்ற டைரக்டரிக்கு நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ரூட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறோம், அதாவது roots.py. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸாக்டாக அப்படியே வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நமக்கு என்னென்ன வேணும், நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு வந்து ரெஜிஸ்டர் மட்டும் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரூட்டை வந்து செட் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த கிரியேட்டு, அடுத்து வந்து அதே மாதிரி போஸ்ட் கிரியேட், இது எல்லாமே நமக்கு வேணும். பட் இதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த ஜஸ்ட் சிம்பிளாக ரெஜிஸ்டர் அப்படின்ற அல்லது லாகின் அப்படின்ற ஒரு ரூட்டை மட்டும் நம்ம வந்து இப்போ ரெண்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம வந்து அடுத்து வந்து வேணால் இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், நமக்கு வந்து ஃபைல் நேமும் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நமக்கு தேவையில்லை. users_bb. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், auth_bb, அதாவது ப்ளூ பிரிண்ட். அதுக்காக ஸோ ப்ளூ பிரிண்டில் நமக்கு என்ன டைரக்டரி, என்ன யூசர்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஆத். அடுத்த டெம்ப்ளேட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஏன் டெம்ப்ளேட்ஸ் நமக்கு வேணும், நமக்கு வந்து லாகின் ஃபார்ம் வேணும்ல, அதே மாதிரி ரெஜிஸ்டர் ஃபார்ம் வேணும்ல, அப்போ நமக்கு வேணும். அப்போ அதுக்கு வந்து ஆத் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். @users_bb பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், அடுத்து வந்து ஆத் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதை பாருங்கள், இதை வந்து ஆத் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆத்தில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கணும், ரெஜிஸ்டர் இருக்கணும், லாகின் இருக்கணும். ஸோ ஸ்லாஷ் நமக்கு தேவையில்லை. ஏன் நமக்கு வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா யூசர்ஸில் ஸ்லாஷ் யூசர்ஸ் அப்படின்னு போனாவே எல்லா யூசரையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். நமக்கு இங்கே அது தேவையில்லை. நமக்கு என்ன வேணும், ரெஜிஸ்டர் வேணும், அதே மாதிரி லாகின் வேணும். லாகின் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், போஸ்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அது வந்து நம்ம போஸ்ட்டாக இருக்கணும். அது வந்து எப்படி இருக்கணும், அட்ஸ் லாகினாக இருக்கணும். லாகினாக இருக்கணும். அது வந்து எந்த ப்ளூ பிரிண்டில் நமக்கு இருக்கணும், வந்து இந்த ஆத் அப்படின்ற ப்ளூ பிரிண்டில் நமக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து லிஸ்ட் யூசர்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து என்ன ரெஜிஸ்டர். ஓகே, ரெஜிஸ்டர் மட்டும் நம்ம கொடுத்துக்கிறோம். நமக்கு இது எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் டெம்ப்ளேட்ஸை மட்டும்தான் ரெண்டர் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இங்கே எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ கிரியேட் ஃபார்முக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஹேண்டில். ஓகே, ஹேண்டில் லாகின் ஃபார்ம்னு வச்சுக்கோம், அதாவது ஹேண்டில் லாகின் வச்சுக்கோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு போஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஹேண்டில் லாகின் ஃபார்ம் அல்லது ஹேண்டில் லாகின் கூட வச்சுக்கலாம், ஹேண்டில் லாகின். ஓகே, லாகின் ஆயிடுச்சு. இங்கே வந்து ரெண்டர் டெம்ப்ளேட்டில் நமக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இது அப்படியே நம்ம இங்கே காப்பி பண்ணுறோம், இங்கே காப்பி பண்ணி வச்சுக்கோம். நம்ம ரெஜிஸ்டரில் வந்து ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் வேணும். ஓகே, அடுத்து வந்து லாகின் நமக்கு வேணும், அடுத்து ஹேண்டில் லாகின் நமக்கு வேணும். ஸோ லாகினுக்கு ஒரு டெம்ப்ளேட் நம்ம கிரியேட் பண்ணணும்னா ஸோ அதையும் நம்ம இப்போ கிரியேட் பண்ணுவோம். இதை அப்படியே காப்பி பண்ணுறோம், ரெஜிஸ்டர். ஓகே, /login
ஓகே. ஸோ ஸ்லாஷ் லாகின்ல நமக்கு என்ன இருக்கணும், இது வந்து கெட்டு. ஓகே, கெட்டுன்றது 2 டெம்ப்ளேட்ஸ். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், கிரியேட் டெம்ப்ளேட் தான் நம்ம வந்து லாகின் டெம்ப்ளேட்னு வச்சுக்கோம், login.html. இங்கே வந்து register.html வச்சுக்குவோம். ஓகே, register.html, login.html. இங்கே வந்து ரெண்டரிங் தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரீடைரக்ஷன் தான் பண்ண போகிறோம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இல்லைன்னா நம்ம பாஸ்ன்னு கூட கொடுத்து வச்சுக்குவோம். ஜஸ்ட் நம்ம பாஸ்ன்னு கூட கொடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து கெட் மெத்தடை மட்டும்தான் இப்போதைக்கு நான் இதில் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இப்போ நமக்கு வந்து ரூட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் தேவையில்லாததெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து இப்போ எதெல்லாம் தேவையில்லையோ அதை நம்ம வந்து ஃபைனலாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இது நமக்கு டெஃபினட்டாக தேவைப்படாது. ஓகே, ஸோ இது வந்து என்ன, யூசர்ஸ் கிடையாது, இது வந்து ஆத். ஓகே, ஆத் ஸ்லாஷ் ரூட்ஸ். ஓகே, மற்றது எல்லாமே நமக்கு இருக்கட்டும், தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆத்தோட ரூட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. init.py ஃபைலில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த ரூட்ஸை வந்து நம்ம வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சேம் கான்செப்ட் தான். இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஆத்துக்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஃப்ரம். ஓகே, ஸோ அதே தான் டாட் ரூட்ஸ். இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், இம்போர்ட் அந்த ஆத் பிபி. இதை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் நம்ம இதை என்ன பண்ண முடியும், வெளியில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். எங்கெல்லாம் நம்ம ஆத்துன்றதை யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து நம்ம சிம்பிளாக வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு ரூட்ஸ் எல்லாமே ரெடி. ஸோ இந்த ரூட்ஸில் நமக்கு என்ன வேணும், ரெஜிஸ்டர் HTML வேணும், லாகின் HTML நமக்கு வேணும் அஸ் அ டெம்ப்ளேட்ஸாக. இப்போ டெம்ப்ளேட்ஸுக்குள்ளே போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து யூசர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம், யூசர்ஸ். அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆத் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஆத். இந்த ஆத்ன்ற ஃபோல்டருக்குள்ள நம்ம ஒரு 2 டெம்ப்ளேட்ஸ் நமக்கு வேணும். நம்ம இங்கே உள்ளதே காப்பி பண்ணிக்குவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லாகின் ரெஜிஸ்டர் 2 டெம்ப்ளேட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். இது நம்ம அப்படியே சேவஸ் பண்ணிக்குவோம். நம்ம வந்து இப்போ யூசர்ஸுக்கு பதிலாக எதுக்குள்ள சேவ் பண்ண போகிறோம், ஆத்துக்குள்ளே சேவ் பண்ண போகிறோம். கிரியேட் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம என்ன சேவ் பண்ண போகிறோம், ரெஜிஸ்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டரை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்கு ஒர்க் ஆகுதானு நம்ம செக் பண்ணிடலாம். ரெஜிஸ்டருக்குள்ள நமக்கு என்னென்ன இருக்கணும், நேம் இருக்கணும், இமெயில் இருக்கணும். நமக்கு வந்து ஃபைல் அப்லோட்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கணும், பாஸ்வேர்டு. ஓகே, அதுதான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிக்குவோம், பாஸ்வேர்டு. ஓகே, இன்புட் டைப் வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்குவோம். ஓகே, ஸோ நேம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரூட்ஸ் நமக்கு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணி பார்த்துலாம். ஸோ சேவ் அப்படின்றதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே, ரைட். ஸோ நமக்கு வந்து இப்போ ரூட் ஃபைல் வந்து, அதாவது டெம்ப்ளேட் ஃபைல் வந்து ரெடி. இதே மாதிரி தான் லாகின் ஃபார்ம் வேணா, நம்ம லாகின் ஃபார்மையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிரியேட் யூசர் வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது கிரியேட் யூசருக்கு பதில் என்ன, ரெஜிஸ்டர் தான். ஓகே, நம்ம டைட்டில் வந்து நம்ம ரெஜிஸ்டர்னு சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பேஸ் HTML நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் என்ன பண்ணியிருக்கோம், கிரியேட் யூசர் அப்படின்றதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரெஜிஸ்டர். ஓகே, ரைட். ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன இருக்குது, நேம் இருக்குது, இமெயில் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது, மெத்தட் வந்து போஸ்ட்டு. ஸோ இது எல்லாம் நமக்கு க்ளீன். நமக்கு பட்டன் அதே மாதிரி ரெஜிஸ்டர் பட்டன். இதே மாதிரி தான் நமக்கு வந்து லாகின் டெம்ப்ளேட்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இதை நம்ம அப்படியே சேவஸ் பண்ணிக்குவோம். ஸோ லாகின் போகிறோம். லாகினில் நமக்கு என்ன இருக்காது, நேம்ன்றது மட்டும் இருக்காது. அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், ரெஜிஸ்டருக்கு பதிலாக நம்ம லாகின் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இதையும் வந்து நம்ம லாகின் கொடுத்துக்குவோம். ஓகே, இது வந்து சிம்பிள் HTML பேஜ் தான். ஸோ நமக்கு வந்து இமெயில் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது, ரெஜிஸ்டருக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுவோம், லாகின் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 2 ரூட்ஸ் நமக்கு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து டெர்மினலுக்கு போவோம். இங்கே வந்து நம்மளோட ஃப்ளாஸ்க்கை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃப்ளாஸ்க் ரன் கொடுப்போம். நமக்கு வந்து எதுவும் எரர் வருதான்னு பார்க்கலாம். தெர் இஸ் நோ எரர். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் இட் நவ். நமக்கு வந்து பாருங்கள், ஹோம் பேஜ் வந்து நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ரூட்ஸ் கொடுக்கணும், யூஸ்வலாக நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் வந்து யூசர்ஸ். ஓகே, யூசர்ஸ் இருக்கா நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு எரர் நமக்கு வந்திருக்கு, unknown column users dot password in the field list. ஏன் நமக்கு இந்த எரர் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம வந்து நியூவாக வந்து பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஃபீல்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்மளோட டேட்டா பேஸு மாடலில். ஸோ இந்த மாடலை வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் நம்மளோட டேட்டா பேஸ் டேபிளில் வந்து நமக்கு இல்லை. ஓகே, நம்ம SQLஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு அப்படின்ற ஃபீல்டு இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், யூசர்ஸில் நமக்கு என்ன இருக்குது, ஐடி, நேம், இமெயில், கிரியேட்டர். நம்மளோட பாஸ்வேர்டு வந்து கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நியூவாக தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நியூவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்போ திரும்ப நம்ம வந்து அந்த கிரியேட் டிபியை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமா? ஸோ இங்கே பாருங்க, நமக்கு வந்து இந்த create_dbல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மாடலை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த create db வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா create all, அதாவது நம்ம வந்து ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேபிள் வந்து இல்லை அப்படின்னா இது வந்து கிரியேட் பண்ணுவோம். இருந்தது அப்படின்னா அதை வந்து ஓவர் ரைட் பண்ணாது. ஏன்னா வந்து இட்ஸ் அ
செக்யூரிட்டி திங்ஸ். ஓகே, ஏன்னா நம்ம வந்து இப்போ ஓவர் ரைட் பண்ணி நமக்கு என்னாச்சு, டேட்டா ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா, கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் தானே. அதனால தே டோன்ட் அலோவ் இட். அப்போ நம்ம இது வந்து எப்படி பண்ணுறது, ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து மைக்ரேஷன் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து மைக்ரேஷன் போக வேணாம், ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாஸ்வேர்டு ஃபீல்டை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, மேனுவலாக நம்ம கிரியேட் பண்ணுறோம். இங்கே வந்து பாஸ்வேர்ட், ரைட். அடுத்து வந்து வேக்கர் வந்து 120க்கு பதிலாக நம்ம வந்து 250 கொடுப்போம். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் டிஃபால்ட் வந்து நல் கிடையாது. ஓகேங்களா, நமக்கு வந்து நல்ல வந்து அலோவ் பண்ணக்கூடியது, நாட் நல் தான் எல்லாமே. ஓகே, குட். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இப்போ மேனுவலாக தான் நம்ம வந்து இந்த பாஸ்வேர்டு என்ற ஃபீல்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கால் இஸ் மைக்ரேஷன். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃப்ளாஸ்கை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு வந்து எரர் வருதா நம்ம பார்த்துடலாம். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே இப்போ என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஃப்ளாஸ்க்கு ரன்னு கொடுப்போம். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து இப்போ ப்ரௌசருக்கு போவோம். நமக்கு வந்து ஹோம் பேஜ், ஓகே, நோ எரர், குட். நம்ம வந்து இப்போ யூசர்ஸ் தானே கொடுத்தோம், யூசர்ஸ் வந்து நமக்கு வந்து எரர் வரக்கூடாது. லெட்ஸ் ட்ரை. இப்போ பாருங்க, யூசர்ஸ் வந்து நமக்கு வந்து எரர் வரல. நமக்கு ஏற்கனவே டேட்டாபேஸில் ஒரு ரெக்கார்டு இருக்குது, அதனால வந்து இந்த ரெக்கார்டு வந்து ஷோ பண்ணுது. ஓகே, ரைட். இப்போ நம்மளோட மெயின் என்ன, யூசர்ஸ் கிடையாது. நம்மளோட மெயின் வந்து என்னது, ஆத் வந்து இப்போ ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆத் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து வந்து ஸ்லாஷ் கொடுத்தா ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ஸ்லாஷ் ரூட் வந்து நம்ம செட் பண்ணவே இல்லை. ஆத்தில் பாருங்கள், நம்ம ஸ்லாஷ் ரூட் செட் பண்ணியிருக்கோமான்னு பார்ப்போம். ஸோ இங்கே போகிறோம் ஆத்து, இங்கே வர்ற ரூட்ஸ் பாருங்கள். இந்த ரூட்ஸில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்லாஷ் ரெஜிஸ்டர் ஸ்லாஷ் லாகின், அது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அது வந்து கெட்டாக இருக்குது. அடுத்து ஸ்லாஷ் லாகின் போஸ்ட்டாக இருக்குது. இதுவே வந்து யூசர்ஸில் போய் பாருங்கள், அதோட ரூட்ஸை பாருங்கள். நம்ம வந்து ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தாலே, யூசர் ஸ்லாஷ்னு கொடுத்தாலே நம்ம வந்து லிஸ்ட் யூசர்ஸை வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அதனால இது ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும், அப்போ ரெஜிஸ்டர்னு கொடுப்போம். ஓகே, ரெஜிஸ்டர். ஸோ இப்போ நமக்கு வந்து /ரெஜிஸ்டர் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஓகே, என்ன ரீசன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆப்புக்கு போவோம். ஓகே, ஸோ ஆப்பில் நம்மளோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஆப்புக்கு வர்றோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பாருங்கள், ப்ளூ பிரிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஹோம் பேஜுக்கு ப்ளூ பிரிண்ட் செட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து ஸ்லாஷ். அடுத்து பாருங்கள், யூசர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ளூ பிரிண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஆப்புக்கு வந்து நம்மளால என்ன பண்ணல, ப்ளூ பிரிண்ட்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலை. ஓகே, ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஆத்துக்கு அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து இந்த app.pyல நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ யூசர்ஸ் பிபிக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இப்போ ஆத் பிபின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஏற்கனவே வந்து __.init.pyல நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கு, கொண்டு வந்திருக்கோம்ல, அதை தான் இப்போ இங்கே வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன, இட்ஸ் ஆத். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு இப்போ பிபியை வந்து நம்ம லோட் பண்ணணும் தானே. எங்கேருந்து லோட் பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், ஃப்ரம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோடது ஆத். ஸோ ஆத்துலேருந்து நம்ம இம்போர்ட் என்ன பண்ணியிருப்போம், அப்போ auth_pp. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த auth_pp இதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், இனிட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம லோட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா, ஸோ பை டிஃபால்ட்டாக நமக்கு என்ன பண்ணுவோம், லோட் பண்ணியிருப்போம். ரைட். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும், இந்த ஆப்பில் இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். எந்த ஒரு ரூட்ஸ், அதாவது ப்ளூ பிரிண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணனாலும் இந்த ப்ளூ பிரிண்ட்டை பற்றி நம்ம வந்து இனிஷியல் வீடியோவில் நிறையா பேசியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ இங்கே போவோம், நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இப்போ அட்லீஸ்ட் லோட் ஆயிடுச்சு. ஸோ வியூ ஃபங்க்ஷன் மேப்பிங் இஸ் ஓவர் ரைட்டிங் ஆன எக்ஸிஸ்டிங் எண்ட் பாயிண்ட், இது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு வந்து அந்த ரூட்ஸில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். லெட்ஸ் செக். இங்கே பாருங்கள், /register /login அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இஸ் ரெண்டு ரெஜிஸ்டர் HTML ரெஜிஸ்டர். இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் வந்து சேம் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்கணும், லாகின் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இது வந்து லாகின் தானே, நம்ம சேம் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இஸ் குட், ரெஜிஸ்டர் நமக்கு லோட் ஆயிடுச்சா, நேம், இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். அடுத்து வந்து நமக்கு என்ன, லாகின் இருக்குது. ஓகே, லாகின் வந்து கெட் மெத்தட். ஸோ அப்போ நமக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், லாகின் நமக்கு ஒர்க் ஆயிடுச்சா. அடுத்து வந்து போஸ்ட் மெத்தடில் லாகின் வந்து ஒர்க் ஆகணும். நமக்கு அதுக்கான லாஜிக் நம்ம இன்னும் எதுவும் எழுதலை, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், பாஸ்வேர்ட் மட்டும் எழுதி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு லாகினை வந்து எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். அந்த ஆத்தென்டிகேஷன் ரூட்ஸ் எப்படி வந்து இப்போ வந்து அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், லாகின் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆத்தென்டிகேஷனை ரியலாக ட்ரை பண்ண போகிறோம். லைக் லாகின் பண்ண போகிறோம், லாக் அவுட் பண்ண போகிறோம், ஒர்க் ஆகுதாதுன்னு டெஸ்ட் பண்ணுவோம். இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you soon.